பிரகாஷ், அந்த கிளைண்ட் டேட்டாபேஸ் அப்டேட் பண்ண சொன்னேனே, அது அப்டேட் பண்ணிட்டீங்களா? சார் நான் அதை முன்னாடியே முடிச்சிட்டேன் சார், உங்களுக்கு மெயில் பண்ணிட்டேன் சார். அப்படியா? வாட்ஸ்அப்பில் ப்ரெசன்டேஷனுக்காக ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன், அது யாரும் ரிப்ளை பண்ணலையே. சார் 90% முடிச்சிட்டேன் சார், ஃபுல்லாக முடிச்சு உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டேன் சார். ஓகே, சூப்பர் சூப்பர். மனோஜ், அந்த வீக்கெண்ட் சப்போர்ட் கேட்டிருந்தானே, அது உங்களால் பண்ண முடியுமா? இந்த வீக்கெண்ட் வந்து சார் நான் சும்மா தான் சார் இருக்கேன், நானே வந்து பண்ணிடுறேன். சும்மா தான் இருக்கீங்களா? நீங்களே முடிச்சிடுறீங்களா? ஓகேம்மா. திவ்யா மாதிரி ஒரு எம்ப்ளாயி எல்லா ஆஃபீஸ்லையும் இருந்தால் யாரும் பயப்பட தேவையில்ல. தேங்க்யூ சார். பிரகாஷ், அந்த கிளைண்ட் டேட்டாபேஸ் என்னாச்சு? ஒர்க் போயிட்டு இருக்கு சார், முடிச்சிடறேன். என்ன பிரகாஷ், சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு? இதை கூட முடிக்க மாட்டீங்களா? ஏன் திவ்யாவோட ஹெல்ப் எடுத்துக்க வேண்டியதானே? சார் நான் வேற ஒரு வேலையில் பிஸியாக இருந்தேன். என்ன வேலையோ தெரில. மனோஜ், அந்த கிளைண்ட் ப்ரெசன்டேஷன் சொல்லியிருந்தேன், அது எப்போ தான் முடிப்பீங்க? ஆல்ரெடி நிறைய ஒர்க்கு பெண்டிங். என்ன மனோஜ், கிளைண்ட் ப்ரெசன்டேஷன் அது. ஏன் டீமில் எவ்வளோ பேர் இருக்கீங்களே, திவ்யாவோட ஹெல்ப் எடுக்க வேண்டியதானே? திவ்யா, திவ்யா சார். என்ன திவ்யா, ஃபோன் எடுத்து ஃபஸ்ட்டு மேலே வைங்க. முன்னே இருந்த சின்சியாரிட்டி இப்போ சுத்தமாக இல்லை. இப்படியே இருந்தால் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமாயிடும். உங்கள் கான்சன்ட்ரேஷன்லாம் வேற எங்கேயோ இருக்குது. காதல் வந்து மிஸ்டு காலில் காலிங்கு. சாரி சார். Best Employee Award goes to காதலுக்கு முன்னாடி வேலை வேலை வேலைன்னு இருந்தவ காதலுக்கு அப்புறம் இப்படி மாறிட்டா. அப்புறம் என்ன? Best OB Adakora Award goes to விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே திவ்யா. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. வாங்க கேக் கட் பண்ணலாம். இப்போயா? ஆமாம், ஒரு 5 minutes தான். ஐயோ ஒர்க் டைமாக இருக்கே. வர முடியாதப்பா. ஒர்க் தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் பார்க்கலாமா? சூப்பர் வா, 5000 இன்கிரிமென்ட். ஏய் திவ்யா, கை கொடு. கையை கொடுனா. ஹாப்பி பர்த்டே. எப்படி போச்சு? 32 ஸ்டேட்டஸ் தான், ஜாலி தான். இவ ஒருத்தி. என்னாச்சு, ஏன் சோகமா இருக்க? இன்னும் அவன் மட்டும் விஷ் பண்ணவே இல்லை. அவனா? எவன்? அவன்தான். அவன்தான்னா? அவன்தான் என் பாய் ஃப்ரெண்ட். உன் பாய் ஃப்ரெண்டா? அவனுக்கு வர வேலை இல்லை. சரி விடு, நீ கால் பண்ணி பேச வேண்டியதானே? என் பர்த்டேக்கு நானே கால் பண்ணி விஷ் பண்ண கேட்குறாங்க. ஓ, டிபிக்கல் கேர்ள் பிஹேவியர் பண்ணாத. நீயே கால் பண்ணி பேச வேண்டியதானே? எதுக்கு பர்த்டே அதுமா சோகமா உட்காந்துருக்க? இல்லடி, 32 ஸ்டேட்டஸும் போட்டேன், பர்த்டேன்னு சொல்லிட்டேன், அப்பயும் விஷ் பண்ணல. கரெக்ட் தான். செல்லக்குட்டி, சாப்பிட்டாச்சா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆஃபீஸ் டைமில் இப்படி மெசேஜ் பண்ணால் தான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். எதாக இருந்தாலும் ஆஃபீஸ்க்கு அப்புறம் பேசிக்கலாம். உட்காருமா உட்காருமா. நான் தானே உனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தேன். ஆமாம் சார். இந்த வேலையில் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது? அப்படிலாம் எதுவும் சார். இந்த வேலையை தாண்டி உனக்கிட்ட எதுவும் பேசியிருக்கேன்? சேச்சா, அப்படிலாம் எதுவும் இல்லை சார். அப்புறம் ஏமா சார்? அப்புறம் ஏமா இப்படி பண்ண? உட்காருமா. அவமானமா இருக்கா? ஆமாம் சார். அப்படி தானம்மா எனக்கும் இருந்திருக்கும். சார் என்ன சொல்கிறீங்கன்னு புரியல. இது வரைக்கும் தெரியாதுல உனக்கு நீ என்ன பண்ணன்னு? அந்த குரூப்பை போய் பாருமா. பாய் ஃப்ரெண்டுக்கு அனுப்புறது பதிலாக குரூப்பில் அனுப்பிட்டேன் சார். என் பொண்டாட்டி பார்த்தா என்ன செருப்பால் அடிப்பாமா. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க.